நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்துட்டு 1 மைனஸ் காஸ் இருக்கு. அப்ப அதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணிடலாம். சோ 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட கான்ஜுகேட் என்னது, 1 பிளஸ் காஸ் தீட்டா. ஜஸ்ட் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. வந்துட்டு எல்ஹெச்எஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே இதை வந்துட்டு நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை கான்ஜுகேட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா. 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட கான்ஜுகேட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா 1 பிளஸ் காஸ் தீட்டாவா. சோ 1 பிளஸ் காஸ் தீட்டா என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. இன்டூ இதோட கான்ஜுகேட் வந்துட்டு 1 பிளஸ் காஸ் தீட்டா. அதால நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். அண்ட் ஸ்கொயர் ரூட் வந்துட்டு மொத்தமா இருக்கு. ஓகேவா, இது எல்லாமே வந்துட்டு எல்ஹெச்எஸ். சோ இப்ப மேல எப்படி இருக்கு, 1 பிளஸ் காஸ் தீட்டா 2 இருக்கா. அப்போ அது என்னது, 1 பிளஸ் காஸ் தீட்டா 2 இருக்கா, which is nothing but 1 பிளஸ் காஸ் தீட்டா the whole square divided by கீழே என்னது a மைனஸ் b a பிளஸ் b. அப்ப என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். சோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்றது காஸ் ஸ்கொயர் தீட்டா. மொத்தமா ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க. இப்ப மேல மட்டும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுனா இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. சோ கீழே மட்டும்தான் ஸ்கொயர் ரூட் இருக்கு. சோ மேல வந்துட்டு 1 பிளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை இன்னொன்னு என்னன்னா, இன்னொன்னு ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, காஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி சொல்லுவோம், சைன் ஸ்கொயர் தீட்டான்னு பார்த்திருக்கோம். கரெக்டா, நிறைய எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டோம் ஆல்ரெடி. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது வந்துட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாவா.